ஒரு ஏகாதசி தினத்தன்று பாபாவின் பக்தரான குசாபாவ் என்பவர் பாபாவின் அருகில் வந்து அமர்ந்தார். பாபா அவரிடம், இன்று என்ன சாப்பிடப் போகிறாய் என்று கேட்டார். குசாபாவோ, அன்று ஏகாதசி தினமாகையால் நான் உபவாசம் இருப்பதாகவும் கந்த் அதாவது கிழங்கு தவிர வேறு எதையும் சாப்பிடுவதில்லை என்று கூறினார். பாபாவோ அவரிடம், கந்த் என்றால் கிழங்கு, காந்தா என்றால் வெங்காயம், இரண்டிற்கும் அதிக வேறுபாடு ஒன்றும் இல்லை என்று கூறி வெங்காயத்தை சாப்பிடும்படி கூறினார். குசாபாவோ பாபாவிடம், தாங்கள் வெங்காயம் சாப்பிட்டால் நானும் சாப்பிடுவேன் என்று கூறினார். பாபாவும் உடனே வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டார். பாபா சாப்பிடுகிறாரே என்று குசாபாவும் வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டார். அந்நேரத்தில் சிலர் அவ்விடத்திற்கு வந்தனர். அவர்கள் குசாபாவை பார்த்து, பிராமணனான நீ ஏகாதேசி என்று வெங்காயம் சாப்பிடலாமோ என்று கேட்டனர். குசாபாவும், பாபா சாப்பிட்டார், அதனால் நானும் சாப்பிட்டேன் என்றார். உடனே பாபா அவர்களிடம், இல்லை, நான் கந்த் அதாவது கிழங்குதான் சாப்பிட்டேன் என்று கூறியபடி கிழங்காகவே வாந்தி எடுத்தார். அதை கண்ட குசாபா வியந்தார். அவர் சற்றும் தாமதிக்காமல் பாபா வாந்தி எடுத்த கிழங்கை எடுத்து உண்ணத் தொடங்கினார். அதை கண்ட பாபா மனம் நெகிழ்ந்தார். பாபா அவரிடம், ஒரு முஸ்லிம் பக்ரி வாந்தி எடுத்தது எந்த அருவருப்பும் இல்லாமல் உண்கிறாயே, உனக்கு எப்போதும் என் ஆசிகள் உண்டு என்று ஆசிர்வதித்தார். பின் குசாபாவிடம், நீ எப்பொழுதெல்லாம் என்னை நினைத்து கை நீட்டுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு என் பிரசாதங்கள் கிடைக்கும் என்று அருள் செய்தார். அதன் பிறகு குசாபா பாபாவை நினைத்து கை நீட்டிய போதெல்லாம் உதி அதாவது விபூதி விழுந்தது. ஓம் சாய்ராம்.